ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். எனக்கு தெரியுங்க, நீங்கள் எல்லாருமே ரொம்பவே சிறப்பாக விநாயகரை வழிபட்டு விநாயகர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கீங்க, அப்படி தானே? ஆமாங்க, நீங்கள் கேட்குற கேள்வி என்னோட காதில் விழுது. நான் எப்படி கொண்டாடினேன்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க. உங்களை போலவே நானும் ரொம்பவே சிறப்பாக விநாயகரை வழிபட்டு விநாயகர் தினத்தை கொண்டாடிட்டுருக்கேன். என்னுடைய சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய விநாயகர் தின வாழ்த்துக்கள். விநாயகருடைய அருள் உங்களுக்கோ உங்களை சார்ந்தவங்களுக்கோ எல்லாருக்கும் கிடைக்கும். சரி வாங்க, இன்றைக்கி நான் என்னென்ன சமையல் பண்ணேன் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களே வந்து சேரும். என்னுடைய வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், முதல்ல சோறு சுட சுட உதிரி உதிரியாக குக்கரில் கிடையாதுங்க, கையில் வடித்தது. அடுத்ததாக ஆஸ் யூஷுவல் நல்ல நாட்களில் வைக்கிற சாம்பார். அதில் போடுற காய்கறிகள் மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், முள்ளங்கி இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். எப்போவுமே உருளைக்கிழங்கு செய்வேன், ரொம்ப போர் அடிச்சிருச்சான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெலாம். அதனால் உருளைக்கிழங்குக்கு பதிலாக வெண்டைக்காய் செஞ்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை தாங்க செஞ்சுருக்கேன். நான் எப்படி செய்யணுன்னு ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். லாஸ்ட் இயர் வீடியோ செக் பண்ணிங்கன்னா தெரியும் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிளுங்க. பச்சரிசியை அரைச்சி அது கூட வெல்லத்தை காய்ச்சி ஊற்றி பாசிப்பருப்பு, தேங்காய் பூ, ஏலக்காய் சேர்த்து பிடிச்சி அவிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஒரு ரெசிப்பியை ஒரு செகண்டில் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சுண்டல் தாங்க. வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல் ரெண்டுத்தில் எது வேணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வெள்ளை மூக்கடலை தான் எடுத்திருக்கேன். நைட்டே ஊற வச்சாச்சு, காலையில் எழுந்திரிச்சு அவிச்சு தாளிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல். ரொம்பவே குறைச்சலான அளவு தான் செஞ்சேன். போன டைம் பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் செஞ்சு கொஞ்சம் மீந்துருச்சு. அதனால் இன்றைக்கி அளவாக போட்டு செஞ்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அப்பளம். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா வடை. இந்த டைம் பார்த்திங்கன்னா உளுத்தம் வடை சுட்டிருக்கேன். என் பொண்ணு சொல்லுவாள், ஓட்டை போட்ட வடை சுடுமா அப்படின்ட்டு. இந்த டைம் என் வீட்டுக்காரரும் சரி என்னுடைய மகளும் சரி உளுத்தம் வடை தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்காகவே உளுத்த வடை செஞ்சாச்சு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு படையல் போட்டு விநாயகரை வழிபட்டாச்சு. காலையில் என்ன செஞ்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இட்லி ஊற்றிட்டு தேங்காய் சட்னி தாங்க அரைச்சிருந்தேன். அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். அப்புறம் ஒரே ஒரு விஷயம் ரிமைண்ட் பண்ணிக்கிறேங்க. நேற்றுக்கு நான் பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். இப்போ நான் கிளம்புறேன். பாய்.